வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கான வேக்கன்சி டீட்டெயில்ஸ் வித் எப்போ நமக்கு வந்து எக்ஸாம் நடக்குது, இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான டேட்ஸ் வந்து நமக்கு எப்போ கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீடியோடைய லாஸ்ட்டில் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு ஆனுவல் பிளான் படி நாளைக்கு வந்து எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் சொல்ல முடியாது. ஆனால் இந்த மந்த்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் ஃபஸ்ட்டு வீக்குக்குள்ளே கண்டிப்பான முறையில் எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான ரிசல்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் எவ்வளோ வேக்கன்சி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 40,000 வேக்கன்சி வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து நமக்கு 35,000க்கு மேலே தான் நமக்கான வேக்கன்சி வந்து கண்டிப்பான முறையில் ரிலீஸ் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேக்கன்சி அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமான காலி பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால நமக்கு வந்து 35,000க்கு மேலே தான் நமக்கான நோட்டிஃபிகேஷனுக்கான வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த வருஷம் வந்து எக்ஸாம் டேட் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயரில் தான் உங்களுக்கு பிப்ரவரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மார்ச்சில் வந்து உங்களுக்கான எக்ஸாம் டேட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி அப்ளை பண்ணுறதுக்கான டேட்ஸ் வந்து ஒரு மாதம் வந்து டைம் தருவாங்க. வித் எக்ஸாமுக்கான டேட் வந்து உங்களுக்கு 3 மந்த் வந்து இடையில வந்து டைம் தருவாங்க. அதை கால்குலேஷன் பண்ணாலே நம்மளுக்கான எக்ஸாம் வந்து என்றைக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மந்த் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1 மந்த் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் தருவாங்க. அதாவது இந்த மந்த்து 25ஆம் தேதி உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நவம்பர் 25ஆம் தேதி அதுக்கான க்ளோசிங் டேட் வந்து கொடுத்துருவாங்க. வித் அதுலேருந்து ஒரு 3 மந்த் பிப்ரவரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மார்ச்சில் வந்து உங்களுக்கான எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. இந்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நமக்கான வீடியோஸ் வந்து நம்ம வந்து பப்ளிஷேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கான தேர்வு வந்து நம்ம தமிழ்லே எழுதிக்கலாம். ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 18 வயசு நிரம்பின எல்லாருமே இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கான சிலபஸ் வந்து இங்கிலீஷ், ரீசனிங், மேக்ஸ், ஜிகே இந்த 4 டாப்பிக்லேருந்து தான் நமக்கான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. வேறு எதுவுமே கேட்கல. ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷில் இருந்துச்சு இந்த எக்ஸாமு. இப்போ வந்து நம்ம தமிழ்லேயே இதுக்கான எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணி எழுதிக்கலாம். நீங்கள் ஆனால் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கான லாங்குவேஜ் செலக்ட் பண்ணும்போது தமிழ் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஒரு சில பேர் வந்து தமிழ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இங்கிலீஷில் வந்து பார்த்துக்கிறாங்க. ஆனால் இங்கிலீஷ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு தமிழ் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்மளால் பார்க்க முடியலை. அப்ளை பண்ணும்போது இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில் வீடியோ போடுவேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ தான் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலுடைய ப்ளேலிஸ்ட்டில் ஜாப் அலாட் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் வந்து கரண்டில் இருக்கிற ஜாப்ஸ் வந்து நம்ம வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு வரோம். நீங்கள் எந்த ஜாப்புக்கு எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு எஸ்எஸ்சியில் வந்து டெல்லி கான்ஸ்டபிளுக்கான வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 31ஆம் தேதி வரை நம்ம வந்து எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கான்ஸ்டபிள் அதுவுமே டெல்லி போலீஸ் கான்ஸ்டபிள். ஆனால் அந்த எக்ஸாம் வந்து தமிழில் இருக்காது. ஒன்லி இங்கிலீஷ் அல்லது ஹிந்தியில் தான் நீங்கள் எழுதுகிறாப்பில் இருக்கும். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கான சிலபஸுமே இந்த எஸ்எஸ்சி ஜிடி ரிலேட்டடான சிலபஸ் மட்டும்தான் கேட்குறாங்க. நீங்கள் எஸ்எஸ்சி அஸ்பிரண்டாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் டெல்லி போலீஸ் கான்ஸ்டபிளுக்குமே நீங்கள் எழுதி அப்ளை பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வித் வேறு எதுவும் ஜாப்ஸை பற்றினா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்டேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.